வெல்கம் டு ஏகேஎஸ் அனிதா கிச்சன். இப்போ கொள்ளு ரசம் செய்யலாம் வாங்க. அதுக்கு கொள்ளு தேவையான அளவு நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கலாம். நைட்டு ஊறின கொள்ளை அடுத்த நாள் காலையில் குக்கரில் வச்சுக்கலாம். ஒரு பங்கு கொள்ளுக்கு 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் மினரல் வாட்டர் எடுத்திங்கன்னா ஒரு 4 விசில். இப்போ குக்கர் லாக் பண்ணி ஒரு 4 விசில் விடுங்க. நார்மல் வாட்டராக இருந்தால் 6 விசில் விடுங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். விசில் வந்த பிறகு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கொள்ளு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த குக்கரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் கொள்ளு விட்டுட்டு மற்ற எல்லா கொள்ளையும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபில்டர் பண்ண கொள்ளை இப்போ சுண்டல் செய்யலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா வதங்கின பிறகு நம்ம நறுக்கி வச்சிருந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை வதங்கின பிறகு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம குக்கரில் சுண்டல் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தலை. ஏன்னா உப்பு சேர்த்துனா சீக்கிரம் வேகாது. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அது கலக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே வடிகட்டி வச்சுருந்த கொள்ளை சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறிட்டு இப்போ துருவி வச்சுருந்த தேங்காய் துருவலை அதில் சேர்த்துக்கலாம். சுண்டலுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொள்ளு சுண்டல் தயாராகிடுச்சு. இது மழை காலத்தில் நம்ம இது சாப்பிட்லாம், சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட நம்ம போட்டு விடலாம். இப்போ வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ கொள்ளு சுண்டல் தயாராகிடுச்சு. கொள்ளு சுண்டல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அடுத்து கொள்ளு ரசம் செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கொள்ளு ரசம் செய்யலாம். நம்ம ஏற்கனவே சுண்டலுக்கு கொள்ளு வேக வச்சுருந்தோம். அதனுடைய தண்ணி அப்படியே வச்சுருந்தோம். ஸோ அதை ரசம் செய்யலாம். அந்த தண்ணி வச்சு தான் ரசம் செய்ய போகிறோம். அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கொள்ளு வச்சுருந்தோம். கொஞ்சம் கொள்ளும் ஒரு தக்காளியும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் சூடானதும் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதில் மிளகு ஜீரகம் இடித்து வச்சுக்கலாம். தக்காளி ஒரு 2 நறுக்கி வச்சுக்கலாம். பூண்டு தட்டி எடுத்து வச்சுக்கலாம், ரசத்துக்கு தேவையானதெல்லாம். அப்புறம் காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுக்கலாம். இப்போ ரசத்துக்கு மிளகு ஜீரகம், காஞ்ச மிளகா, இடித்து வச்சுருந்த பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கினதும் தக்காளி நறுக்கி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம்.
இப்போ தக்காளி நல்லா வதங்குற வரையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ புளி கரைசலை வடிகட்டி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கொள்ளு தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளு தண்ணியிலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அது மொத்தமாக நல்லா கரைச்சிட்டு நம்ம ரசம் கொதிக்கிறதுல ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு புளி நல்லா ஒரு கொதி வரணும். அது வந்த பிறகு இந்த தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ நம்ம அரைச்சது எதுக்குன்னா அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ ரசம் நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்த பிறகு ரசம் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கொள்ளு ரசம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் உள்ள நிறைய போயிட்டே இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ரசம் செஞ்சு பாருங்கள். ரசம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசம் நல்லா இருக்குது. இப்போ கொள்ளு ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching my channel.